வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து இந்த மீன் மேக்கரை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வடை. நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து கிரேவி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து இது நம்ம வடை போட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு மீன் மேக்கரை எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு நம்ம அலசி புழிஞ்சு எடுத்து வச்சுட்டோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10-12 சின்ன பூண்டு வந்து பொடியை தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கோம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, வெங்காயம் வந்து 3 வெங்காயம், இதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். மல்லித்தலை வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இதை வச்சு எப்படி செய்யலாம்? இப்போ இதை அரைச்சிக்கிறலாம். இப்போ வந்து நம்ம மீன் மேக்கரை போட்டுக்கலாம். அது கூடவும் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டு, ரொம்ப நைஸ் இல்லாமல் நல்லா அரைச்சிக்கலாம். அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கிட்டோம். இப்போ அதுக்கு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், மல்லித்தலையும் சேர்த்துக்கிடுவோம், கடலை மாவு அது நல்லா பிடிக்கிறதுக்காக நம்ம அதை கடலை மாவு சேர்க்குறோம். அரிசி மாவு அந்த முறப்புக்காக. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அந்த உப்பு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடுவோம். லைட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம். அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக நம்ம இதிலே தண்ணி இருக்கும், இதிலே பிணைஞ்சிக்கிடுவோம். தண்ணி பத்தலைனாலும் தெளிச்சுக்கலாம். இதே சரியாக வருது. ஏன்னா ஆனியனில் இருக்கிறது வெங்காய தண்ணி இதில் கலந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா போட விருப்பம் இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட அது கூட போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஒன்று போல் பிணைஞ்சிக்கிடலாம். இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இதிலே கோலா உருண்டை செஞ்சுருக்கோம். மட்டன் கோலா முக்கதில் நம்ம வெஜ்ஜி கோலா செஞ்சுருக்கோம். கிரேவி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வடை செய்கிறோம். நல்லா உருண்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். நல்லா உருட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு வச்சு நல்லா இந்த சைஸு நம்ம இப்படி அழகாக போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த எண்ணெயை வந்து அடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால எண்ணெய் நம்ம இது முங்குற அளவுக்கு கொஞ்சமாக போட்டு ஒரு 5 போட்டு எடுத்துக்கலாம். அந்த வடை முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தட்டி போடுவோம். தீயை குறைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தீ எரிஞ்சாலும் சீக்கிரமே கருகிரும். உள்ளே வந்து அந்த முறப்பு இருக்காது. அதனால் நம்ம தீயை குறைச்சி வச்சே போட்டுக்கலாம். நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா ஒன்று போல் அழகாக பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இதே மாதிரி சிம்மிலையும் வச்சு எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டு நல்லா முறன்னு உள்ள. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி இப்போ தட்டிக்கிடுவோம். இது வந்து நம்ம வந்து கடலை மாவு போடுறோம். வந்து எல்லாம் ஒன்று போல் உதிராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த கடலை மாவு போடுறோம். அது நமக்கு பிடிக்கிறதுக்காக. எல்லாத்தையும் ஒன்று போல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்தாச்சு. எங்கள் பொண்ணு போடும்போதே சூடாக ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னாப்புல. இப்போ மீன் மேக்கரில் நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.